ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெசிபிஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட இந்த 7 டேஸ் என்ன சப்பாத்தி ரெசிபிஸ் எடுத்துட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி 2 நாளோட ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிபி என்னென்னா பச்சைப்பயிறு சப்பாத்தி தாங்க. நான் நைட்டே ஒரு அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிறு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சதையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்துக்கலாம். இதில் முளைக்கட்டி எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன் லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, அது கூட ஒரு 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இல்லைன்னா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நான் மட்டும்தான் எனக்கு செஞ்சு சாப்பிடுவேங்க. நான் செய்கிறத பார்த்துட்டு என் ஹஸ்பண்டுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவருக்கும் சேர்த்து தான் அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது சப்பாத்தி மாவு உருட்டி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரொம்ப லேசாலாம் வராதுங்க. ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது இன்டேக் பண்ணிட்டோன்னா ரொம்பவே நமக்கு ஸ்டொமக் ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக தோசைக்கல் சூடானதும் இதை சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஆயில் சேர்த்த வேண்டியதில்லை. ஸோ சூப்பரான கிரீன் கிராம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பீனட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட் அடை மாதிரி தாங்க செஞ்சுருந்தேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நான் லைட்டாக கொஞ்சம் யோகட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இந்த புரோக்கன் வீட் இருக்கும் பார்த்தீங்களா, கோதுமை மாவிலேயே கொஞ்சம் குரணையாக அரைச்சி எடுத்துக்குவாங்கள்ல, அதுதான் நான் இங்கே இந்தியன் ஸ்டோரில் கிடச்சிது. ஸோ நான் வாங்கிட்டு ட்ரை பண்ணேன். இது நான் டயட் இருக்கும்போது அதிகமாக நான் செஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ 1 கப் எடுத்திருந்தேன். அதை நைட்டே தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊர்லையெல்லாம் முழு கோதுமையே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து கொரன்னு அரைச்சி எடுத்துட்டா இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நல்லா மறுநாள் ஊறிடுச்சுங்க. அதை மிக்சியில் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அதுவே நல்லா ஊறி இருக்கும். ஸோ அரைச்ச பேஸ்ட்டை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் ஒரு வெங்காயம், ஒரு கேரட், கொஞ்சமாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சம் திக்காக தான் நான் சேர்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே எனக்கு முழு கோதுமை அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நான் தேடி கண்டுபிடிச்சி தான் அந்த புரோக்கன் வீட் மாதிரி இருக்குல்ல, அது வாங்கி நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க இது. ஏன்னா எனக்கு அம்மா இந்த மாதிரி தான் ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி குரணையாக அரைச்சி வச்சுக்குவோம். ஏன்னா முழு கோதுமையை குட்டி அதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். எனக்கு இந்த கோதுமை மாவில் அடை சுடுறதை விட இந்த மாதிரி கோதுமையில செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லைங்க. லைட்டாக கொஞ்சமாக யோகட் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபீஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.